ஹச்சிகோங்கிற இந்த டாக் தன்னோட ஓனரை 10 வருஷமா தேடி இருக்கு. ஆனா அவர் எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. இதுக்கான ரீசன் ஒரு சோக கதையா மாறி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா பார்த்தோம்னா, யூனோங்கிற இவரு டோக்கியோ யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவருக்கு நாய்ங்கன்னா உயிர். அதனாலேயே 1924 ஒரு பண்ணைக்கு போயிருந்தப்ப அழகான நாய்க்குட்டியை பார்த்து அதை எடுத்து வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் ஹச்சிகோன்னு இருக்கிறாரு. இவருக்கும் இந்த நாய்க்குட்டிக்கும் இருக்க பழக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, இவரு காலையில சிபுயா ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகிறப்ப இந்த ஹச்சிகோவும் இவர் கூடவே போகும். காலையில இவர் ட்ரெயின் பிடிச்சி போகும்போது திரும்பி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிடும். இப்படியே காலையில ஆனா விட்டுட்டு வரதுக்கும் சாயந்தரம் ஆனா கரெக்டான டைமை தெரிஞ்சு வச்சுட்டு இவருக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருக்கும். ஸோ இதே மாதிரி பல நாட்களா பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆனா May 1, 1925 எப்பவும் போல காலையில விட்டுட்டு சாயந்தரமா வெயிட் பண்ணிருக்கு. ஆனா இவர் வரவே இல்லை. ஏன்னா இவர் லெசன் நடத்திட்டு இருந்த போதே இறந்து போயிட்டாரு.